அப்படி அளந்து கொண்டு போகும்போது ஒரு சித்தரை பார்த்தேன். காட்டுக்குள்ள நடுக்காட்டில் ஒரு நல்ல முழு நிர்வாணத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கோமணம் மட்டும் இருந்தது. ஒரு உடம்புல ஒன்றும் இல்லை போடல, சடமுடி எல்லாம் கூட்டு நல்ல இதில் இருந்தார், போதையில் இருந்தார். குறுக்க போகக்கூடாது, சாபம் விட்டுருவாருன்னொடனே நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம். பெரும் நல்ல சோலை, ஆரியூர் சோலைன்னு. அடர்ந்த காடு, அடர்ந்த சோலை காட்டுக்குள்ளே உள்ளே இருக்கும். அவரை கிராஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. அவர் சின்ன பாறையில் உட்காந்துருக்காரு. அப்போ நிற்கிறோம் 1.25 மணி நேரம் நின்னோம். 1.25 மணி நேரம் நின்று பார்த்து அப்புறம் கண்ணை திறந்து எங்கடா போகிறீங்க அப்படின்னாரு. அப்புறம் நம்ம கார்டு வாட்சர் எல்லாம் யூனிஃபார்ம் தானே, யூனிஃபார்ம்லாம் அவர் சித்தர் கணக்கில் என்ன இருக்குது அவர்கிட்ட, எங்கடா போகிறீங்கன்னாரு. சாமி உள்ளே போய் கொஞ்சம் ஐயா ஆய்வுக்கு வந்திருக்காரு, அவருக்காக போகிறோம். என்ன அப்படின்னு என்னை பார்த்தாரு. கிட்ட தொட்டு கும்பிட போனேன். அங்கேயே நில்லை அப்படின்னாரு. கிட்ட தொட்ட விட மாட்டேன்ட்டார். நீ கல்வித்துறைக்கு போயிரு, இதெல்லாம் இது உனக்கு தேராது அப்படின்னாரு. இதெல்லாம் நீ தேரமாட்டா, கல்வித்துறைக்கு போடா அப்படின்னாரு. உத்தரவு சாமின்னு அப்படி மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு நடந்துட்டோம். கிராஸ் பண்ணி போயிட்டோம். போகும்போது காடு வாட்செல்லாம் சொன்னாங்க, ஐயா அவர் ஒருத்த வாய்க்கு இவ்வளோ சொல்ல மாட்டார் ஒன்றுமே, உங்களுக்கு என்னமோ தெரியல கல்வித்துறைன்னு சொல்கிறாருங்கய்யா, அது அந்த ஆள் ஒரு மாதிரியான எங்கள் ஆளுங்களுக்கு தெரியாதுல்ல, அவர் சித்தர்களை பட்டு எவங்கள்ட்டையும் பேச மாட்டாயா, வாடா போடான்னு பேசுவாங்கய்யா அப்படின்னாரு. பெரிய தெய்வம்டா, சிவன் தான்டா சிவனை நம்ம கும்பிட்றது இவர் தான், புரிஞ்சுங்க. கல்வித்துறைக்கு போகிறேங்கிறாரு. பார்ப்போம், நம்ம முடிப்போம், அந்த இதை முடிக்கிறேன் இந்த இதை அப்படின்னு. நான் இப்போ திருச்சியில் நான் வந்து வனப்பாதுகாவலராக இருக்கேன். திருச்சி மாவட்டத்துக்கு வனப்பாதுகாவலராக இருக்கேன். அந்த 3 மாவட்டத்துக்கு, தஞ்சை, திருச்சி, அந்த இடத்துக்கு. அப்போ நான் போயிட்டு ஆய்வை மேற்கொண்ட பொழுது முடிச்சிட்டேன். அருமையான டிகிரி முடிச்சிட்டேன். பெரிய ஆய்வு கட்டுரைகள்லாம் இப்போ பதிவு பண்ணிட்டேன், உலகளாவிய பதிவு.